23 வயது இளைஞன் ஒருவன் உண்ணாகும் பெயரின் மூலம் சாதி மதம் பிராந்தியம் அறிந்து அதன் மூலம் சிறு பிரிவு நகைப்புக்குரிய ஒன்றாக மாறிவிட்ட இக்கால சூழலில் ஒரு இனத்தின் கொடுமையின் ஆதிக்கத்தை தாங்க முடியாமல் துயருற்ற நேரத்தில் இரு இனங்களுக்கு இடையே தேசத்தை எதிர்த்து நிற்பதா சரணடைவதா இல்லை அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு வண்டி இடுவதற்கா இத்தனை ஆண்டுகள் போராடியதன் விளைவுதான் என்ன மிஞ்சியது? நில உரிமை இல்லை, வரி வசூல் செய்யும் உரிமை இல்லை, காவல்துறை அதிகாரம் இல்லை, கல்வி உரிமையின் அதிகாரத்தால் என்ன செய்துவிட முடியும்? கூடுதலாக கொடுக்கும் அடக்குமுறைகள் வேறு. அதற்கு பிறகுதான் நுழைந்தது அமைதி ஒப்பந்தம் என்கிற பெயரில் ஈழத்தமிழ் மக்களின் உரிமைகள் பறிபோக மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது. ஈழ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்திக்கப்பட்டனர். அதை மறுத்த காரணத்தால் அமைதியை நிலைநாட்ட வந்தவர்கள் உடல் சக்தி விரயமாகும் என்று 2 நிமிடங்கள் மட்டுமே உரைப்படுத்தினார். அன்றும் பிரபாகரன் திலீபனை சந்தித்தார். 3ஆம் நாள் திலீபனை இணைக்கும் போதே தண்ணீர் பற்றி உதவிகள் வெடிப்படைந்திருந்தன. மேலும் 20 நிமிடங்கள் முயன்றும் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார். மருத்துவ சோதனைக்கு மறுத்துவிட்டார். 4ஆம் நாள் திலீப நாள் படுக்க வரையினரின் யாழ்கோட்டை ராணுவ கர்னல் அவரை சந்தித்து பேசிவிட்டு மேலிடத்தில் பேசுவதாக சொல்லியிருந்தார். 6ஆம் நாள் திலீப நாள் பேச முடியாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும், இல்லை என்றால் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்றார். அவர்கள் சேர்ந்து பொதுமக்களின் உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் விடுதலை புலிகள் இடையே 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். குறிப்பு இல்லத்திற்கு 11வது நாள் உடல் அசைவச்சு கிடைக்கிறார் திலீபன். அவருக்கு மிகவும் பிடித்த பாடலான ஓ மரணித்த வீரனே உன் ஆயுதங்களை எனக்குத்தா, உன் சீலைகளை எனக்குத்தா என்ற பாடலை அங்கிருந்தோர் பாடினார்கள். அவர் வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் 12வது நாள் காலை 10:48 நிமிடத்திற்கு அந்த வீரன் ஒரு வீரமரணம் அடைந்தார். திலீபனின் முன்னாள் அகிம்சை தேசத்து ஆட்சியாளர்களின் காரில் இல்லாததால் அவனின் கோரிக்கை ஏற்கப்படாததால் காந்தி 10 ஆண்டுகள் ஆன பின்னும் அதே நிலை நீடிப்பது குறித்து வாய் திறக்காமல் மௌனியாக இருக்கிறார்கள். எனில் அங்கே அமைதிக்கு தடையாக 1000 அகிம்சை வழி போராட்டங்களோ இல்லை என்பது நிரூபணமாகிறது. மறுக்கப்படும் உரிமைகள் தான் அம்மக்களை மீண்டும் மீண்டும் போராட தூண்டுகிறது என்பதும் போராட்டத்தை தொடர்கின்றார். 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணியளவில் வெளிப்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாணம் என்னும் கலாச்சாரங்களில் நாங்கள் கந்தசாமி கோவிலை மொத்தம் துணிகளை எதிர்பாராத விதமாக ஒரு வரலாற்று வழிமறிக்கிறார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவர் வெற்றியளித்த வெற்றி கழகத்துடன் மேலே சொல்வதாக அமைந்திருக்கிறது. கல்வியில் சீராக தாக்கம் கொண்ட சிறுவர் புத்தகங்களில் துல்லியமானவர் என்பதால் தான் படிப்பதற்கான பத்திரிகைகளை பதித்து முடிக்கிறார். அருகில் இருந்தவரிடம் தான் பேசப் போவதாக சொல்லி ஒளி வாங்கியை தருமாறு கேட்க அது அவர் கைகளில் வந்து சேர்க்கிறது. கூடியிருந்து கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அன்றிரவில் தலைவர் வந்து உண்மைகளை சந்திக்கிறார். சிறுவர்கள் கருத்துடைய உண்மைகளை தனது கரைகளால் வரவேற்கிறார். ஒரு கட்டத்தில் அஞ்சலி தாயின் பாசத்தையும் ஒன்றாக கொடுப்பது போல் என்பது அன்பு கணிதம். 3வது நாளுக்குள் எழுந்த குறிப்பிடம் சாப்பிட்டு சற்று விகாரமாக தெரிந்தார். உதவிகள் வெடித்து ஆரம்பித்திருந்தது.